கோடிங் டீகோடிங்கை பேஸ் பண்ண மாதிரி நம்பர் இருந்தாவே எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஆல்ஃபபெட்ஸை ஜஸ்ட் எழுதி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறது. ஈயை 5ன்னு சொல்லியிருக்காங்க. 5வது எழுத்து தான் ஆல்ஃபபெட்டில் இ, அதனால 5ங்கிறது சரி. அடுத்து ஹோட்டலில் HOTEL, ஹெச்ங்கிறது 8வது லெட்டர், ஓங்கிறது 15வது லெட்டர், டீங்கிறது 20வது லெட்டர், ஈங்கிறது 5வது லெட்டர், எல் அப்படிங்கிறது 12வது லெட்டர். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 20, 40, 60ன்னு வருதுங்க. ஆனால் 12ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போன இதில் ஈங்கிறது 5வது எழுத்து, அதனால 5ன்னு எழுதியிருந்தோம், ரைட்? அப்போ அதுக்கான கரெஸ்பாண்டிங் நம்பரை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இதில் புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஆனால் இங்கே அப்ளை பண்ணும் பொழுது 60 வராமல் 12 எழுதியிருக்காங்க. இதில் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பேட்டர்ன் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த 60ங்கிற நம்பரை 5ஆல் வகுத்தா 12 கிடைக்குமா? ஏன் 5ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஹோட்டலில் மொத்தம் 5 எழுத்துக்கள் இருக்குது. இந்த ஹோட்டல் அப்படிங்கிற வார்த்தையில் மொத்தம் 5 எழுத்துக்கள் இருக்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்னன்னா, அந்த ஆல்ஃபபெட்டுக்கான கரெஸ்பாண்டிங் நம்பர்ஸை ஆட் பண்ணி அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லெட்டர்ஸால் டிவைட் பண்ணுறோம், ரைட்? ஏன் சார் இங்கே மட்டும் பண்ணலை, ரைட்? ஈங்கிறது 5வது எழுத்து, ஈங்கிற ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது, அதை 1ஆல் வகுத்தா 5 தானே வரும், அதனால் அந்த இதில் எதுவுமே மாறுபடலைங்க. அப்போது LAMB இதில் ட்ரை பண்ணுவோம். எல் அப்படிங்கிறது 12வது எழுத்து, ஏங்கிறது முதல் எழுத்து, எம் 13வது எழுத்து, பிங்கிறது 2வது எழுத்து. 25, 28. ஸோ லேம்பில் 4 எழுத்துக்கள் இருக்குது. 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா 7 அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் ஏ. இந்த கவுண்ட் பண்ணால் 28 ஆப்ஷனில் இருக்குங்க. கேர்ஃபுல்லாக அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். நீங்கள் இதை மட்டுமே பார்த்துட்டு போயிடக்கூடாது. ஆல்ஃபபெட்டில் 5வது எழுத்து, அப்போ 5ன்னு சொல்கிற மாதிரி உடனே இங்கே போயிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பேட்டர்னை கவனிக்காமல் விட்டுருவீங்க. ரெஃபரன்ஸ்க்கு எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாமே அப்ரோச் பண்ணுங்க.